இந்த ஒயரு 70 ரூபாய்க்கு வாங்கி வந்துச்சு. 70 ரூபா சொன்னாங்க. நான் 40 ரூபாய்க்கு வாங்கி இந்த ஒயரு யாராலும் வாங்க முடியுமா? திரும்பியா முடியாதுதான்பா. இந்த ஒயரு 40 ரூபாய்க்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அவனுக்கு அசலே 40 ரூபாய் வந்திருக்கான். அந்த அசலுக்கே நீ போராடி வாங்கிட்டு வந்திருக்க. கரெக்ட் தான். நீ வாங்கிட்டு வந்தனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுன்னு அது இல்லப்பா. அவன் தான்பா ஜெயிச்சிட்டான். இப்ப இது நீ சொன்னதுனால இன்னும் 4 பேர் போவாங்க, கண்டிப்பா சேர்த்து வச்சு வாங்கிக்குவாரு, வித்துக்காரு. அப்புறம் ஆனா இந்த பொருள் உனக்கு நிலைக்கணும்ல, அதுக்கு அவன் சந்தோஷமா கொடுக்கணும்ல. சந்தோஷம் இல்லாத அவன் வருத்தத்துல கொடுத்த பொருள் உனக்கு எப்படி நிலைக்கும்? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஒருத்தர்கிட்ட பேரம் பேசி வாங்கிட்டா அது நமக்கு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சுன்னு இருக்கிறாங்க. தப்பு. எதோ ஒரு பொருளை ரொம்ப அடிமட்டமா பேசி வாங்குறோமோ அந்த பொருள் அவங்களுக்கு அது நிலைக்காது. கொடுக்கறவனும் சந்தோஷமா கொடுக்கணும், வாங்குறவங்களும் சந்தோஷமா வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும் தான் அந்த பொருள் நிலைக்கும். அப்படிதான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் திருப்பூர்ல வேலை செஞ்சு போது ரொம்ப அடிமட்டத்துக்கு பேரம் பேசி வாங்குவேன். தன்வினை தன்னை சுடும் பாத்துக்கோ. அப்படி வாங்கும் போது என்ன ஆகி போச்சுன்னா அப்போ ரொம்ப சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த பொருளை நிலைக்கல, போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாரு எனக்கு தண்டனை. அவங்கள மாதிரி நானும் ஒரு கடை வச்சுக்கிட்டேன். இப்ப எங்கிட்ட வர கஸ்டமர்ல என்ன பண்றாங்க, நான் கேட்ட மாதிரி அடிமட்ட ரேட்டுக்கு அதே மாதிரி எங்கிட்ட கேக்குறாங்க. அப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பதான் நினைச்சு பார்த்தேன் நானு, இதே மாதிரி தானே நம்ம நிறைய பேரை கஷ்டப்படுத்தணும். அது தன்வினை தன்னை சுடும். இப்போ 10 வருஷம் கழிச்சு வட்டி போட்டு எனக்கு வருது பாரு. சிலர் எனக்கு லாபம் இல்ல, நஷ்டத்தோடு தான் விக்கிறேன். ஆனாலும் அந்த நேரத்துல ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பொருள் அவங்களுக்கு நிலைக்காது. அந்த நிலைக்காத பொருள்னா கொடுக்கறவனும் சந்தோஷமா கொடுக்கணும், வாங்குறவனும் சந்தோஷமா வாங்கணும். அப்படிங்கிற பொருள் மட்டும் தான் அவங்களுக்கும் நிலைக்கும், இவங்களுக்கும் நிலைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிமட்டத்துக்கு வாங்கிட்டு வந்தேன்ட்டு சாதிக்க நினைச்சு சந்தோஷப்படாத. அறிகுறி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் கரெக்டா வாங்கிக்கிறேன். இது வருத்தப்படக்கூடிய விஷயம். சரி, ஓகே. ஓகே.